ஹலோ மகளே. நான் ஏன் சிரிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களை பார்த்தாலே எனக்கே இப்போது வர வர சிரிப்பாக தான் இருக்குது. ஸோ யார் என்ன சொன்னாலும் நம்புகிறன்ற பட்சத்தில் தான் நம்ம மக்கள் ஓடிட்டுருக்காங்க. யாரோ ஒருத்தர் வந்து பெட்ரோல் வந்து திண்டாட்டம் ஏற்பட போகுதுன்னு சொன்னதை வச்சு பல பேர் பங்குக்கு கேனை கொண்டு போயிட்டோம், இல்லை வாட்டர் பாட்டிலை கொண்டு போயிட்டோம், இல்லை ஏதோ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு போயிட்டு பிடிச்சிட்டு வந்தாங்க. ஸோ இதோடைய பின்விளைவை வந்து அவங்க ஏன் யோசிக்கல, இது என்னென்ன நடக்கும்ன்றது அவங்க யோசிக்காமல் ஒரு செயலை செய்கிறாங்கன்னா அதை நினச்சி தான் எனக்கு சிரிப்பு வந்தது. ஸோ வீட்டில் வந்து ஒரு 10 லிட்டரு பெட்ரோல் கேனை நீங்கள் கொண்டு போய் வைக்கிறீங்க. நீங்கள் எப்போதும் வீட்டில் இருக்க போகிறது கிடையாது, ஒரு ஆணாக இருக்கும்போது. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தையோ இல்லை தெரியாதனமாக ஏதோ ஒரு விதத்தில் அது கீழே ஒட்டிடுச்சுன்னா, அந்த டைமில் ஏதோ ஒரு தீ வந்து அதில் பட்டுருதுன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு யோசிக்கணும். ஸோ இதை வந்து யோசிக்காமல் யாரும் இனி பண்ணாதீங்க. இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பெட்ரோல் பங்க்கில் 1 லிட்டர் கேன்லேயே ஃபஸ்ட்டு தமிழ்நாடு அரசு பெட்ரோல் தரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயத்தை வந்து ஏன் போலீஸ் தடுக்கலைன்றது என்னுடைய கேள்வியாக இருக்குது. விஜய் வந்து ஒரு கூட்டணி வைக்க போகிறதா ஒரு பேசிகிட்டு இருந்தாங்க. என்டிஏ கூட நான் வந்து கூட்டணி வைக்கிறதா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இப்போ இன்னைக்கு அவசர மீட்டிங்காக வந்து ஒரு 120 மாவட்ட செயலாளரை வச்சு அவர் ஆன்லைன் மூலயமா பேசிகிட்டு இருந்தார். அதில் என்ன நடந்து பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, நம்ம கூட்டணி வைக்கலாமா இல்லை தனித்து நிற்கலாமான்றது ஒரு பேச்சும் பொருளாக ஏற்பட்டுள்ளது. 88 பேர் வந்து நம்ம கூட்டணி வைப்போம் அப்படின்ற ஒரு கருத்தை எடுத்து வைத்தாங்க. ஆனால் மீதி 22 பேர் வந்து தலைவர் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. இதில் என்னுடைய கருத்து என்னன்னா, விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது முதல்ல பேசினது என்னன்னா, திமுக எதிர்கட்சி, என்டிஏ வந்து கொள்கை ரீதியான எதிர்கட்சின்ற மாதிரி பேசியிருந்தார். ஸோ அவர் கூட இவர் எப்படி போயிட்டு கூட்டணி வைப்பாருன்றது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ விஜய் பின்னாடி நீங்கள் போகிறீங்கன்னா, அவர் வந்து உங்கள் ஒரு கொள்கையை சொல்லி ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. ஸோ அதை ஃபஸ்ட்டு அவர் ஃபாலோ பண்ணுறதா இருக்கணும். இது ஃபஸ்ட்டு ஒரு பேச்சுவார்த்தை தான் போயிட்டுருக்கு. ஸோ நான் ஜஸ்ட் என்னுடைய கருத்தை தான் எடுத்து வைக்கிறேன். நமது தாவேகா கட்சி வேட்பாளராக நிற்க ஒரு தொகுதிக்கு 3 கோடின்ற மாதிரி தலைமை கட்சியில் கேட்டிருந்தாரு நமது விஜய் வந்து. ஸோ அதை சில பேர் வந்து மறுத்து இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது இன்ன வரைக்கும் வெளிவராமல் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நாளை மறுநாள் வந்து விஜய் டெல்லி போகிறாரு சிபிஐ விசாரணைக்காக. அதனால நாளையே வந்து புறப்படுறோம்ன்ற பேச்சுவார்த்தையும் போயிட்டுருக்கு ஒரு விதமாக. இதனால இந்த கூட்டணி வந்து ஏடிஎம்கே கூட தாவேகா தொடருமான்றதும் மக்களிடையே ஒரு பேச்சுவார்த்தையாக தான் நடந்துட்டு இருக்கு. 234 தொகுதியிலையுமே நம்ம தாவேகா விஜய் வந்து ஒவ்வொரு வேட்பாளரை நிற்க வைக்க பெரிய போராட வேண்டும்ன்றது மக்களிடையே ஒரு போராட்டமாகவும் வந்துட்டு தான் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம திமுக வந்து ஒரு சர்ப்ரைஸாக 234 தொகுதிக்கும் லிஸ்ட்டை வெளியிட போகிறாங்க. இது மாவட்ட செயலாளருக்கும் சரி, மண்டல பொறுப்பாளருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் தான். இப்போ மண்டல பொறுப்பாளரை வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு இடையே பேசி நம்ம அஃபிஷியலாக 234 தொகுதிக்கும் வேட்பாளரை வந்து நியமிக்கப்படுவாங்க திமுக பட்சத்தில். திமுக வந்து ஒரு வலுவான கூட்டணியை சேர்த்து போயிட்டு தான் இருக்குது. சர்ப்ரைஸ்ன்னு ஒரு நியூஸுன்றத மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி ஒரு புதிய டிஜிபியை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர போகிறதா மார்ச் 20 வந்து அதை பற்றி பேச போகிறாங்க. ஸோ அதுக்கான மத்திய அரசு வந்து வேலையுமே பார்த்துருக்குது. ஒரு 4 பேரை வந்து மத்திய அரசு வந்து நியமிக்க போகிறாங்க. இந்த 4 பேரும் ஒரு யூனிட்டி மூலியமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ஒரு குழுவில், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில். இவங்க ஒரு குழு அமைச்சு இந்த மார்ச் 20 அன்னைக்கு ஒரு டிஜிபியை தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாட்டில் வந்து நியமிக்கப்படுவாங்க.